السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا إن قلت حيلتنا، أدركنا يا شفيع المذنبين، يا رحمة للعالمين، يا دستكير يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله، يا شفيع المذنبين ويا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد عبد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات، وتقضي لنا بها جميع الحاجات، وتطهرنا بها من جميع السيئات، وترفعنا بها عندك على الدرجات، وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات، إنك على كل شيء قدير. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا إبراهيم اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أم يحسدون الناس على ما آتاهم الله من فضله. قال رسول الله صلى الله عليه وسلم: إياكم والحسد، فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத் நாள் வரை வரைக்கும் அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். நேற்றுக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாராக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் தந்து, அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஒன்று சேர்ந்து வாழ வைப்பாராக. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து,
கியாமத்து நாள் வரை சந்தோஷமான, கண்ணியமான, உயர்வான ஒரு அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானமுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், பட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், பொறாமை கொள்வதிலிருந்தும், புறம் பேசும் அந்த நிலையிலிருந்தும், கடன் வாங்கும் அந்த நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்களிலிருந்தும், அதனுடைய துன்பங்கள், சோதனையிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தால் புரிவானாகும். கண்ணியமான தாய்மார்களே, நிறைய பேர் இந்த ரமலான் மாதத்துக்கு பிறகு 6 நோன்பு தொடரா வச்சிருப்பீங்க. பெரிய பாக்கி. ஒரு அல்லாஹ் தஆலா பெரிய அருள் செய்தான் என்று சொல்லலாம். ஏன்னா 6 நோன்பு என்பது தொடரா வைப்பது சிறந்து, விட்டு விட்டு வைப்பது மாசம் முழுவதும் வைக்கிறது சொல்லப்பட்டிருக்குது. மாசம் முழுவதுல ஏதாவது ஒரு நாள், ஒரு 6 நாள்ல நம்ம வைக்கலாம். நம்மளாம் அப்படிதான் விட்டு விட்டு தான் வைக்கிறோம், தொடர்ந்து வைக்க முடியல, இந்த வருஷம் வைக்க முடியல. சில தாய்மார்கள் வச்சிருக்கிறாங்க, பாராட்டக்கூடிய விஷயம். அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான நன்மையும் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் தந்தல் புரிவானாக. ஏன்னா ரமலான் மாதத்துல 30 நாள் நோன்பு வச்ச நம்ம 1க்கு 10 என்ற அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா 30 10 300 ஆச்சு. இந்த 6 நாளும் நோன்பு வச்சோம்னா 6 10 60 360. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலான் மாதத்தை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் யார் 6 நோன்பு வைப்பார்களோ அவர்களுக்கு 1 வருடம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கிறது என்று சொன்னாங்க. 1 வருட நன்மை கிடைக்கிறது தான் சாதாரணமான விஷயமா? 1 வருடம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்முடைய நன்மைகளையும் அங்கீகரித்துக் கொள்வாராக. இதற்கு நிறைவான கூலியையும் தந்தல் புரிவாராக. இன்னைக்கு ஒரு அழகான தலைப்பு, பொறாமைப்படக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. என் வாழ்க்கையில நிறைய நடக்கக்கூடிய ஒண்ணுதான் இது. மனிதன் இதை கடந்து போறது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. பொறாமைப்படுவது எல்லாரிடத்திலும் அது இன்னைக்கு குடிகொண்டு போயிருக்கு. யாரும் நான் பொறாமைப்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. ஏதாவது ஒரு வகையில எல்லாருமே யார் மீதாவது அல்லது எதன் மீதாவது நம்ம பொறாமைப்பட்டுறோம். இந்த பொறாமையுடைய தீமை என்னன்னு முதல்ல விளைக்கிறது. இந்த பொறாமைப்படுவதனால் எவ்வளவு பெரிய தீமைகள் ஏற்படும். இதை விலகிட்டாலே அடுத்தவர்கள் மீது நம்ம பொறாமைப்படுவது கொஞ்சம் இல்லாம போகும். பொறாமை என்பது ஒரு சாதாரணமான ஒரு தீமை அல்ல, அது மிக கொடுமையான தீமை. ஆனா இன்னைக்கு சாதாரணமாக அது புழக்கத்துல வந்துருச்சு. அடுத்தவர்களை பார்த்து, அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து, அடுத்தவருடைய அழகை பார்த்து ஏதோ ஒரு வகையில அடுத்தவங்களுக்கு அல்லது கண் திருஷ்டியை கொண்டோ இது ஏதாவது ஒண்ணு அதுல இருக்கு, அதெல்லாம் அதுல கட்டுப்பட்டதுதான். இதனுடைய தீமைகள் என்ன சுருக்கமா சொல்ல போனா, நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா இல்லையா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். இன்னைக்கு ஈரான் அமெரிக்காவுடைய போர்னால உலகமே அப்படியே ஸ்தம்பித்து போய் நிக்குது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல.
நம்ம நாட்டு பிரதமர் ஒன்றும் லாக்டவுன் போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. கொரோனா காலத்துல உள்ள மாதிரி லாக்டவுன் போடுற மாதிரி வரும், அந்த அளவுக்கு பொருளாதார சீரழிவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்க போது தெரியல. கேஸ் இல்ல, சிலிண்டர் இல்ல, நிறைய கடைகளை மூடியாச்சு, நிறைய பேர் வேலை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறான், வீட்டுக்கு திரும்பிட்டான். எவ்வளவு பெரிய சிரமம் இது, எவ்வளவு கஷ்டம். நம்மளுடைய உமாமார்கள்லாம் அந்த காலத்துல விரவு எரிச்சாங்க. இந்த காலத்துல உமாமார்கள் விரவு எரிக்க சொன்னா அவ்வளவுதான். கேஸ் இருந்தே 3 வேளை சாப்பாடு கடையில ஓடுது. இதுல விரவு எரிச்சா எப்படி ஓடும்? மாசம் முழுவதும் கடையில தான் ஓடும் போடுறதுக்கு. ஆனா கடைக்காரனுக்கு அங்க கேஸ் இல்லாம போயிடுச்சு. நம்ம வீட்டுல இந்த கண்டிப்பா விரவு எரிச்சுதான் ஆகணுங்கிற கட்டாயத்துல தள்ளப்படுறோம்னு நினைக்கிறேன். எவ்வளவு கஷ்டம் தானே இந்த உலகத்துல, எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம. எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குது. காலையில எந்திரிச்சா எத்தனை பேரு பதில். இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் ஆயிருக்கு. என்ன சிரமம், எவ்வளவு பிராணம் போகுது, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது, எத்தனை கடைகள் கடைக்காரர்கள் எத்தனைக்கு பதில் சொல்லணும். எவ்வளவு வெயில், எவ்வளவு தாக்கம், எவ்வளவு கஷ்டம், நோய்கள், அதையெல்லாம் தாண்டி நோய்கள் நம்மளை வாட்டி வதைக்குது. எவ்வளவு சிரமம் இந்த உலகத்துல இருக்குதுல்ல. இந்த உலகத்துடைய வாழ்க்கையே பொறாமையுடைய தீமையின் காரணமாக தான் ஏற்பட்டது. இந்த உலக வாழ்க்கைய பொறாமையினுடைய தீமையின் காரணமாகத்தான் ஏற்பட்டது. அல்லாஹ் நேரடியாக வரல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், சில பேர்களுக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல அதை உருவாக்கி படைச்சு அந்த ரோட்ல அல்லாஹ் அந்த தெருல மனிதர்கள் நடந்து வரக்கூடிய அந்த இடத்துல என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் தஆலா போட்டுட்டான். அப்போ மனிதர் கிடையாது, மலக்குமார்கள் தான். மலக்குமார்கள் வந்தாங்க, எல்லாரையும் கூப்பிட்டான் அல்லாஹ். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன். அல்லாஹ் சொன்னான், மலக்குமார்களை அனைவரையும் கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான், அப்பா ஆதமுக்கு நீங்க சஜ்ஜா செய்யுங்கன்னு சொன்னான். ஆதமுக்கு சஜ்ஜா செய்யுங்கன்னு சொன்னான். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன். எல்லா மலக்குமார்களும் சஜ்தா செய்தார்கள். ஒரு மலக்கு, 2 மலக்கு, ஒரு குறிப்பிட்ட மலக்குகள் அல்ல. ஃபஸஜதல் மலாயிகத்து, மலக்குமார்கள் அனைவரும் சஜ்தா செய்தார்கள். அஜ்மஊன், குல்லுஹும், எல்லாரும். இந்த குல்லுஹும்ல எல்லாரும் வந்துரும். அது அல்லாஹ் தஆலா இன்னொரு வார்த்தையும் சொல்றான், அஜ்மஊன் வார்த்தை சொல்றான். அனைவர், ஒருத்தர் கூட வாக்கில்லைன்னு சொல்லுவோமா இல்லையா? அதுக்கு தான் இந்த வார்த்தை. இது வானத்தில் இருந்த மலக்குமார்களும் பூமியில் இருந்த மலக்குமார்களும், உலகத்தில் அல்லாஹ் எத்தனை உலகங்களை படைத்து வைத்திருக்கிறானோ அத்தனை உலகத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களும், அவனால் படைக்கப்பட்ட அனைத்து மலக்குமார்களும் சஜ்தா செய்தார்கள். அல்லாஹ்வுக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செஞ்சாங்க. இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இப்லீஸ் மட்டும்தான் சஜ்தா செய்யல. அப்பதான் பொறாமை ஏற்படுது, அங்கதான் பொறாமை உருவாகுது. ஏபா சஜாமா மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா خلقت بيدي அஸ்தக்பர்து. அல்லாஹ் சொல்றான், கேட்டேன், ஏன்பா நீ சஜ்தா செய்யல? எல்லாரும் சஜ்தா செஞ்சுட்டாங்க, நீ ஏன்பா சஜ்தா செய்யல அப்படின்னு கேட்கும்போது அவன் பெருமை அடித்தான். என்ன வார்த்தை தெரியுமா? خلقتني من نار وخلقته من طين. என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவரை மண்ணால் படைத்திருக்கிறாய். நெருப்பு என்னைக்கு மேலோங்கிதான் இருக்கும், நான் தான் உயர்ந்தவன். மண் என்பது அது கீழ் நோக்கித்தான் இருக்கும், அவர் தாழ்ந்தவர். ஒரு உயர்ந்தவனை தாழ்ந்தவனுக்கு எப்படி நீ சஜ்தா செய்ய சொன்ன? அதனால நான் சஜ்தா செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா பெருமை பேசினான். இதான் பொறாமை ஸ்டார்டிங். இங்க என்ன ஸ்டார்ட் ஆகுது? பொறாமை எப்படி சைத்தான் அப்படி குளிங்க வச்சா பத்தியலா?
எல்லா மலக்குமார்களும் ஒருவர் கூட மிஞ்சும் இல்லை. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை மலக்குமார்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஆதமுக்கு சஜ்தா செய்தார்கள். ஏன் சஜ்தா செய்தார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எல்லா கல்வி ஞானத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். وعلم آدم الأسماء كلها ثم عرضهم فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் சொன்னாங்க, யா அல்லாஹ் நான் கலீஃபாவை படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லும்போது மலக்குமார்கள் சொன்னாங்க, யா அல்லாஹ் நாங்க தான் உன்னைக்கு இருக்கிறோமே, நாங்கள் தான் இருக்கிறோமே, உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கும் உன்னை புகழ்வதற்கும் நாங்கள் இருக்கிறோமே, எதற்காக வேண்டி நீ மனிதர்களை ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களை படைக்க போகிறார் என்று கேட்கும் போது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஆதமுக்கு எல்லா கல்வி ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து எல்லா வஸ்துகளுடைய பெயரையும் கற்றுக் கொடுத்து மலக்குமார்களுக்கு முன்னால சொன்னார், சொல்லுங்க ஆதமே என்று. மலக்குமார்கள் அப்படியே வியந்து போய் பார்த்தாங்க. பார்த்து கூட சொன்னாங்க, قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. யா அல்லாஹ் நீ எதை கத்து கொடுத்தாயோ அதுதான் எங்களுக்கு தெரியும், அதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவங்க சரண்டர் ஆனாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கல்வி ஞானத்தின் காரணமாக ஒரு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்னுடைய பிரதிநிதி. மார்க்க கல்வி யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அவர் இந்த உலகத்துடைய பிரதிநிதி. அவருக்கு எல்லா மக்களும் அவர்களுக்கு கீழாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. அதனால்தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா மலக்குமார்களையும் சஜ்தா செய்ய வைத்தான். சஜ்தா செய்தார்கள், ஆதமுக்கு கீழாக போனார்கள் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இப்லீஸ் மட்டும் ஒத்துக்கல. இதான் பொறாமையுடைய ஸ்டார்ட். அதிலிருந்து தான் தொடங்குது. எப்படியாவது ஆதமை நான் இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கியே தீருவேன். அல்லாஹ்ட்ட சவால் விட்டான் ஷைத்தான். பொறாமையின் காரணமாக இந்த ஆதமை நீ கண்ணியப்படுத்திட்டு இல்ல, இந்த ஆதமை வழிகெடுப்பை அவருடைய பிள்ளைகளையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லுவது 4 விதமான தோரணையில் அல்லாஹ் சொன்னான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. 4 இடத்துல அதை பற்றி அந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுது. 4 இடத்திலுமே வெவ்வேறு விதமாக சொன்னான். வெவ்வேறு விதமாக சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி வழிகெடுத்தான் தெரியுமா? அந்த பொறாமையுடைய வெளிப்பாடு. பொறாமை எவ்வளவு பெரிய தீமை என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர் எப்படி வழிகெடுத்தான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் படைச்சு அல்லாஹ் சொன்னா, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்க போகக்கூடாது, அப்படி போனீங்கன்னா நீ அநியாயக்காரரா ஆயிருவீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். ஷைத்தானை சுட்டி காட்டி இவன் தான் மிகப்பெரிய எதிரி உங்களுக்கு, இவனுடைய பேச்சை நீங்க கேட்க கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னா ஒரு கல்வி ஞானம் படைக்கப்பட்டவர் ஒழுக்கமாக இருக்கணும். எதை தடுக்கப்பட்டதோ அதை செய்யாம இருக்கணும். அப்பதான் அது சிறப்பு. அது தடை செய்யப்பட்ட விஷயத்தை நம்ம செஞ்சோம்னு சொன்னா அது சிறப்பு இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன் சொன்னா அந்த மரத்தின் பக்கம் போகாதன்னா நீ அங்க போவது உனக்கு லாயக் அல்ல என்பதை அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நீ போகாமல் இருப்பதுதான் சிறப்பு. எது தடுக்கப்பட்டதோ அதை விட்டு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். எது செய்ய வேண்டுமோ அதை மட்டும் தான் நம்ம செய்யணும். அதுதான் நம்மளுக்கு கண்ணியமும் மரியாதையும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா போக மாட்டேன்ட்டாங்க. அப்ப ஷைத்தான் எப்படி வழிகெடுத்தான் தெரியுமா? நம்மெல்லாம் இந்த விளம்பரத்தை பார்க்கிறோம். விளம்பரத்தை பார்த்துத்தானே மயங்கி அந்த விளம்பரத்தை பார்த்து நிறைய பேர் ஓட்டாண்டியா போயிட்டோம். விளம்பரம் என்பது இந்த உலகத்தை மயக்கக்கூடிய ஒரு மாயை. அது இஸ்ரேலே இன்னைக்கு உலக நாடு பெரிய பிரபலமா இருக்கிறானா இல்லையா? உலகத்தையே நான் தான் தலைவன் சொன்னான். அது ஒரு காலத்துல சொன்னா, இன்னைக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் முறியடிச்சுட்டான். ஐண்டம் சொல்லிட்டு ஒரு கருவி வச்சுக்கிட்டு நான் தான் உலகத்தை ஆட்டி படைக்கிறேன்னு சொல்லிட்டு பெருசா என்ன செஞ்சான், பேசிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு அல்லாஹ் அதெல்லாம் தவிடுபடி ஆயிட்டான். அவன் ஏன் அப்படி பேசினான் தெரியுமா? மீடியாக்களை வைத்துதான் அவன் பேசினான்.
17ஆம் நூற்றாண்டு வரை தரைப்படை யாருக்கு இருந்ததோ அவர்கள் தான் உலக வல்லரசா இருந்தாங்க. அப்ப தரைப்படை யார்கிட்ட இருந்தது? இஸ்லாமியர்கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடல் படை யாருக்கு 18ஆம் நூற்றாண்டுல கடல் படை யார்கிட்ட இருந்துச்சோ அவன் தான் வல்லரசாக இருந்தான். கடல் படை யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ்காரன்ட்ட இருந்துச்சு. அவன் உலகத்தையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தான். 19ஆம் நூற்றாண்டுல அதாவது வான்வெளி படை யார்கிட்ட இருந்துச்சோ, விமானப்படை யார்கிட்ட இருந்துச்சோ அவன் தான் வல்லரசாக இருந்தான். யாரு? அமெரிக்காக்கார இருந்தான். ஆனா இன்னைக்கு மீடியாக்கள் யாரு கையில இருக்கிறதோ அவன் தான் வல்லரசு. மீடியா என்ன சொல்லுதோ அதுதான். அதை தாண்டி யாரும் எதுவும் பேசக்கூடாது. எதை சொல்லணும், எதை மீடியாக்கள் போடணுமோ அதைத்தான் மீடியாக்கள் போடணும். நாங்க சொல்றதான் நீ போடணும். உன் இஷ்டத்துக்கு போடக்கூடாது. உன் இஷ்டத்துக்கு போட்டீங்கன்னா 2 நாள்ல உன்னுடைய சேனல் க்ளோஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் அது. இந்த மீடியாக்களை வைத்துதான் இஸ்ரேல் யூதர்கள் இன்னைக்கு உலகத்தை அவங்களுடைய தயாரிப்பு தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய 80% தயாரிப்பு யூதர்களுடையதுதான். அந்த யூதர்கள் தன்னுடைய அந்த தயாரிப்பை அவர்கள் உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது எதன் மூலமாக தெரியுமா? இந்த மீடியாக்களை கொண்டுதான். மீடியாக்களை தன் கையில் வைச்சிருந்தாங்க. இந்த மீடியாவை கொண்டுதான் உலகத்தை ஆட்டி படைக்க முடியும் என்பதை எங்கிருந்து அவன் கண்டுபிடித்தான் என்று சொன்னால் குர்ஆனிலிருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. எப்படி தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுப்பேன்னு அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு அவன் வாக்குறுதி வாங்கிட்டு வந்துட்டான். என்னை நீ கியாமத்து நாள் வரை அழிக்க கூடாது, கியாமத்து நாள் வரை நீ உசுரோட வச்சிருக்கணும். ஆனா நான் எல்லாம் செய்வேன், என்னென்ன தவறு இருக்குதோ அத்தனையும் செய்ய வைப்பேனா, இவர்களை வழிகெடுப்பேன். அவர்கள் அவ்வளவு பெரிய தவறுகள் செய்வார்கள், நினைச்சு பார்க்க முடியாத தவறுகளை செய்வார்கள். சின்ன சின்ன 3 வயசு 4 வயசு குழந்தைகள் எல்லாம் கற்பழிப்பார்கள், கற்பனையில் கூட எட்டி பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய தவறுகளை இவர்கள் செய்வார்கள். அப்படி இருந்தும் நான் அவர்களை வலுகடிப்பேன் என்று அல்லாஹ்ட்ட சத்தியம் வாங்கிட்டு வந்தான். அல்லாஹ்வும் சரி பாப்போம், நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ, என்னுடைய அடியார்களை ஒன்றும் நீ செய்ய முடியாது என்று அல்லாஹ் தஆலாவும் சவால் விட்டான். ஆனால் கியாமத் நாள் வரை நான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னான். அல்லாஹ்வும் சரி என்று சொன்னான். அவன் கேட்கிறது அத்தனையும் கொடுத்தான். ஷைத்தான் என்ன கேட்டானோ அத்தனையும் கொடுத்தான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதல்ல வழி கெடுக்கணுமா இல்லையா? இப்ப அதுதான் மீடியாக்கள்ல பாருங்க. மீடியாக்கள் இதை நீங்க சில தினங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்னால நீ ஒரு விளம்பரம் கூட வந்திருக்கும். புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா, புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமான்னு சொல்லிட்டு நான்லாம் ஓதுற காலத்துல 2000 நினைக்கிறேன், 2000 நம்ம இந்த ஒரு இது வந்துச்சு, புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். எங்க மூளை முட்டுக்கு பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் விளம்பரம் தான். கடைசியில பார்த்தா எய்ட்ஸ் உடைய ஒரு விழிப்புணர்வுக்கு இப்படி சொல்றான். பல மாதங்களாக சொல்லிட்டு என்ன எல்லாரும் எதிர்பார்ப்பு, உலகமே அப்படி எதிர்பார்த்து இருந்துச்சு. என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கடைசியில அது என்னன்னா சாதாரண ஒரு எய்ட்ஸுக்கு ஒரு விளம்பரம், அவ்வளவுதான். இந்த விளம்பரத்தை எப்படி உலக மக்களை தன் பக்கம் ஈர்த்தார்கள் தெரியுமா? இன்னைக்கு உலகத்தை இந்த மீடியாக்களை வைத்துதான் தன் பக்கம் ஈர்த்து கொண்டு வருகிறார்கள். இதை எப்படி உருவாக்குனா, ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஒரு தடவை இல்ல பல தடவைகள், பல நூற்றுக்கணக்கான தடவைகள் சொல்லி ஆதம் அவர்களே, ஏன் அல்லாஹ் தஆலா இந்த மரத்துடைய பழத்தை திங்க வேணாம்னு சொன்னான்னு தெரியுமா? ஏன் திங்க வேணாம்னு சொன்னான்னு தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு அதை இந்த புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா, இதை நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன். புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவன் சொல்றான், ஏன் உங்களை அந்த மரத்தை திங்க வேணான்னு சொன்னான்னு தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காதுலயே கேட்கல. தஃசீர்ல வரும், காதுலயே கேட்கல. ஒரு கட்டத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்காம சரி இவர் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிட்ட போனான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திட்ட. அவங்களும் காதுல கேட்கல. சொல்லி கடைசியில் எப்படி தெரியுமா? ஃபவஸ்வஸ லஹுமா ஷைத்தானு லியுப்தி லஹுமா மா ஊரி அன்ஹுமா மின் ஸவ்ஆத்திஹிமா. ஷைத்தான் அவங்க 2 பேருடைய உள்ளத்திலும் சில ஊசலாட்டங்களை போட்டு அவருடைய மானத்தை வாங்கி அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் சொன்னான், வகாலமா நஹாகுமா ரப்புகுமா நஹாதி ஷஜரத்தி இல்லா அன் தகூனா மலக்கைனி
அவ் தகூனா மினல் ஹாலிதீன். அல்லாஹ் தஆலா இந்த மரத்தின் பக்கம் போய் அந்த மரத்துடைய பழங்களை சாப்பிடக்கூடாது ஏன் தெரியுமா சொன்னான்? நீங்க அந்த பழத்தை சாப்பிட்டால் ஒன்று மலக்காக போய்வீர்கள், அல்லது சொர்க்கத்திலே நீங்க நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள். இதுதாங்க நீங்க மீடியாக்கள் செய்யக்கூடிய விஷயம். ஷைத்தான் எப்படி ஏமாத்தனான் தெரியுமா? ஆண்களை சீக்கிரமா வழிகெடுக்க முடியாது, பெண்களை சீக்கிரம் வழிகெடுக்க முடியும். ஷைத்தானுக்கு அது தெரியும். இந்த கவர்ச்சி தானங்க, அப்படியே அந்த லைட்டை போட்டு அப்படியே கவர்ச்சி மின்னும் அப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கடைசி நீங்க பார்த்தா ஒண்ணும் இருக்காது, நினைச்ச மாதிரி இருக்காது. எல்லாம் லைட்டை போட்டு அப்படியே கவர்ச்சி தானே காட்டுறான் விளம்பரத்தை ஃபுல்லா. அது அப்படியே ஷைத்தான் கவர்ச்சிகரமான ஒரு வார்த்தையை சொன்னா என்ன தெரியுமா? மீடியாக்கள் சொல்வதை போன்று அப்படியே சொன்னா, இந்த மரத்தின் பக்கம் ஏன் அல்லாஹ் தஆலா போக வேண்டாம்னு சொல்றான் தெரியுமா? நீங்க அந்த மரத்துடைய பழத்தை சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணு மலக்கா போயிருவீங்க, அல்லது இந்த சொர்க்கத்துல நிரந்தரமா தங்கிருவீங்க. இப்படி சொன்னா யாருக்கு என்னதான் ஆசை வரும்? அடடா பரவாயில்லையே, நம்ம அந்த பழத்தை சாப்பிட்டா நம்ம மலக்காயிரலாமே, அல்லது சொர்க்கத்துல நிரந்தரமா தங்கி ஆசை வரத்தானே செய்யும். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படியே லேசா அப்படியே ஊசியில என்ன வாழைப்பழத்தை ஊசி ஏத்துன மாதிரி அப்படியே சொல்லி 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 ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து மனசை கெடுத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முழு சம்மதம் தெரிவிச்சு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போய் சொல்றாங்க, ஏங்க ஒண்ணுமே முடியலன்னா கடைசியில் இந்த ஏங்கன்னு வரும் பார்த்தீங்களா, சாதிக்கிறதுக்கு அது ஒரு வார்த்தை. ஏங்க என்னம்மா நம்ம மலக்கா போயிடலாம்ல, அல்லது சொர்க்கத்திலே நிரந்தரமா தங்கிடலாம்ல, இதை விட ஒரு மகிழ்ச்சி வேற எதுவும் இருக்க வேண்டுமா? அப்படியே மனசு மாறிடுச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சரிவா போகலாம் அப்படின்ட்டு போய் ஏமாந்துட்டு வர்ற மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன செஞ்சாங்க? மரத்துடைய இந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள். அல்லாஹு தஆலாவுடைய கோபப்பார்வை அங்கேதான் இறங்கியது. இதுதான் பொறாமையுடைய விபரீதம். அவர்கள் சாப்பிட்டார்கள், அவர்களுக்கு இருந்த அந்த ஆடைகள் எல்லாம் பறக்க ஆரம்பித்தது, மானங்கள் வெளிப்பட தெரிந்தது, வெட்கப்பட்டார்கள். அந்த இலைதலைகள் எடுத்து அப்படியே மூடிக்கொண்டார்கள். இப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டான், என்ன ஆதமே, கடைசியில என்ன வார்த்தையை அவன் சொன்னான் தெரியுமா ஷைத்தானு? இதையெல்லாம் சொல்லிவிட்டு நான் சத்தியமா சொல்றேன்பா, சத்தியமா சொல்றேன், நான் சொல்றது நல்லா விளைக்கிறீங்க ஆதம் ஹவ்வா அவர்களை, சத்தியமா சொல்றேன், உங்க ரெண்டு பேருக்கு நான் நசியத்து தான் செய்யறேன், நல்லதுதான் சொல்றேன். மீடியாக்கள் அப்படித்தானங்க நம்மளுக்கு வழிகெடுக்குது. இதைதாங்க மீடியாக்கள் அவன் யாரு யூதன் எடுத்து இன்னைக்கு உலகம் முச்சூடும் அதை பரப்பி கொண்டு இருக்கிறான். இதை வைத்துதான் இன்னைக்கு மீடியாக்களுடைய பிரியத்தை இன்னைக்கு யாரும் மாற்ற முடியாது. மீடியாக்களை விட்டு யாரும் வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிறது மீடியா. இதைவிட தாண்டி தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்போ கடைசியில ஷைத்தான் சொன்னா, உங்கள் மீது நான் சத்தியமிட்டு சொல்றேன், நான் இதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா அவங்களை போவனான்னு சொல்லிவிட்டு கடைசியில ரெண்டு பேரும் சாப்பிட்டார்கள். தன்னுடைய மானமெல்லாம் பறக்க ஆரம்பித்தது, இலைதலைகள் எடுத்து மூடிக்கொண்டார்கள். கடைசியில அல்லாஹ் கேட்டான், நான் தான் அங்க போக வேணான்னு சொன்னேனே, அவன் தான் மிகப்பெரிய எதிரி என்று உங்களுக்கு சொன்னேனே, உங்களுக்கு புத்தியில வரையிலையா அப்படின்னு கேட்கும்போது அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதுக்கு லாயக்கு இல்ல, பூமிக்கு போங்கன்னா. அதுல இருந்தா பூமிக்கு நம்ம வந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மலை ஆதம் மலைன்னு ஒண்ணு மலை, இன்னைக்கு அவருடைய கால்நடை தலம் இருக்கிறது. அங்கதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்ட. அல்லாஹ் ஒன்னாவும் இறக்கல, தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஜித்தா என்ற இடத்துல தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா இறக்கியது. ஜித்தா என்று சொன்னால் பாட்டின்னு அர்த்தம், வயதான பாட்டி ஜித்தான்னு சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அங்க இறக்கப்பட்டனா ஜித்தான்னு பேர். அன்றையிலிருந்து அந்த இடத்துக்கு பேரு ஜித்தா தான். கடைசியில 300 வருடங்கள் அழுததாக தஃசீர்ல போடுறாங்க. 40 வருடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வானத்தையே வெட்கப்பட்டு பார்க்கவே இல்லையா. அல்லாஹ்வுக்கு இவ்வளவு பெரிய மாறு செய்து விட்டோமே, எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஷைத்தான் நம்மளை தள்ளி விட்டானே என்று சொல்லி 40 வருடங்கள் வானத்தையே பார்க்காமல் அழுது கொண்டே இருந்தார்களாம். 300 வருடம் அழுததற்கு பிறகுதான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் என்னை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ்னு கேட்டாங்க.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டான். உடனே மன்னிச்சுட்டு கேட்டான், ஆதமே முகம்மதுன்னா உனக்கு தெரியுமான்னு கேட்டான். தெரியும் யா அல்லாஹ். எப்படி தெரியும் உனக்கு? என்னை நீ படைத்தாய் அல்லவா, என்னை படைத்த உடனே நான் உன்னுடைய அரிசை பார்த்தேன். உன் அரிசின் அடிவாரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதப்பட்டிருந்தது. உன்னுடைய திருநாமத்திற்கு அருகாமையில் ஒருவருடைய பெயர் இருக்கிறது என்று சொன்னால் அது உனக்கு பிரியமானவராகத்தானே இருக்க வேண்டும் என்று நான் விளங்கிக் கொண்டேன் என்று சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொன்னான், ஆம் ஆதம், கடைசி நபியாக வரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் தான் அது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அதுக்கப்புறம் தான் அரஃபா மைதானம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா, ஹஜ்ஜில போய் அந்த அரஃபா மைதானத்தில் இன்னைக்கு அந்த கொஞ்சம் மலையில ஏறினாப்புல ஒரு வெள்ளை கல்லு, ஒரு தூண் மாதிரி ஒண்ணு கட்டிருக்கும். அந்த இடம்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பூமியிலே வேறு இடத்தில் இறக்கப்பட்டு 2 பேரும் சந்தித்து கொண்ட இடம்தான் அரஃபா மைதானம். அரஃபா என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். அந்த தூணு கிட்டதான் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அந்த சந்திச்சுக்கிட்ட இடத்துல வச்சுதான் துவா கேட்டார்கள். எப்படி துவா தெரியுமா? ஆலா ரப்பனா பலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். 2 பேரும் துவா செய்தார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னார். வ தர்ஹம்னா, இன்னும் இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னார். லனகூனன்ன மினல் காஸிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளிலிருந்து ஒருவராக ஆகிவிடுவோம் யா அல்லாஹ் என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னித்து அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு ஒரு குடும்ப சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தான் என்பதாக தஃப்சீர்கள்ல ஆயத்தின் மூலமாக தெரிகிறது. அப்ப இந்த உலகத்துக்கு வந்தது எது தெரியுமா? பொறாமையுடைய தீமை தான் நாம் இந்த உலகத்திற்கு வந்தது. பொறாமை எவ்வளவு பெருசு தெரியுமா தாய்மார்களே? எவ்வளவு பெரிய தீமை தெரியுமா அது பொறாமை என்பது? அடுத்தவருடைய வளர்ச்சியை நாம் பார்த்து பொறாமைப்படுவதற்கு அது ஆகுமானது அல்ல. அவன் வாழ்க்கையை அது தொலைத்து விடும். எப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு பூமியில 300 வருடங்கள் எப்படி இருந்திருக்கும் அவர்கள்? தன்னந்தனியே இருட்டு, எந்த வெளிச்சம் இருக்க முடியும்? எப்படி எங்க தூங்கி இருப்பார்கள்? வீடு இருக்கிறதா? என்ன இருக்கிறது உலகத்துல? என்ன இருந்துச்சு? மனிதன் வேற யாராவது துணைக்கு பேச்சுக்கு யாருக்கு இருந்திருப்பாங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த பொறாமையினுடைய தீமை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு அது பாதிப்பு உண்டாக்குறது. நம்ம ஈஸியா அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பேசிவிட்டு போய்விடுகிறோம். அடுத்தவர்கள் ஏதாவது ஒரு நகை போட்டிருந்தா எப்படி இந்த நகை வந்தது, என்னடா இது, நம்மள மாதிரி, நம்ம புருஷன் மாதிரி தானே, நம்முடைய மகன் மாதிரி தானே, ஒரு சம்பளத்துக்கு போனா எப்படி மூணது வந்துச்சு, எப்படியோ வரட்டுமே, நம்மளுக்கு என்ன, அதுக்கு அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ளது. நாம் ஏன் அதை சிந்திக்க வேண்டும்? நாம் ஏன் அதை பற்றி பேச வேண்டும்? அந்த பொறாமையுடைய தீமை எவ்வளவு பெரிய கஷ்டத்தை உருவாக்கி கொடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். யாரு துணைக்கு இருந்தா எப்படி பேசுவாங்க அவங்க? எப்படி எந்த இடத்துல போய் தங்கி இருப்பாங்க? மழை பெய்யக்கூடிய காலம், 300 வருடம் சும்மாவா இருக்குது? மழை பெய்யக்கூடிய காலம், வெயில் வரக்கூடிய காலம், குளிர் காலம், இலை உதிர் காலம், தென்றல் காற்று வீசக்கூடிய காலம், எல்லா காலத்தையும் எப்படி கடந்து வந்திருப்பார்கள்? யோசித்து பாருங்களேன். இவ்வளவு பெரிய தீமையை ஏன் அவர்கள் அனுபவித்தார்கள்? பொறாமையின் காரணமாக. அந்த பொறாமையின் காரணமாகத்தான் பூமிக்கு நம்ம வந்தோம். அப்ப எப்படி நம்ம பொறாமப்படலாம் அடுத்தவர்கள் மீது? அடுத்தது பற்றி நம்ம எப்படி பேசலாம்? புறம் பேசலாமா? அதனால் வரக்கூடிய தீமை எவ்வளவு பெரிய தீமை அது. மனிதனை அப்படியே ஒருத்தருடைய வாழ்க்கையை அப்படி முடங்கி போட்டுதா இல்லையா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது, கண் திருஷ்டி இருக்குதா இல்லையா, அது உண்மை, சத்தியம் என்று சொன்னார்கள். கண் திருஷ்டி ஏன் ஏற்படுது? அடுத்தவனுடைய பொறாமையின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது. கந்திருஷ்டி என்பது சாதாரணமானது, சும்மா சாதாரண ஏற்படுறது இல்லை. கந்திருஷ்டி சாதாரண ஏற்படலாம். இப்ப நம்மளே இருக்குதோம், நம்முடைய பிள்ளைகள் அழகா இருந்துச்சா, சார் நம்ம பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா அப்படின்னாலே கந்திருஷ்டி விழுந்துரும். கந்திருஷ்டி விழுவதற்கு நம்மளுடைய வாக்குகளே இருக்குது. ஆனால்
சில பேர்களுடைய கண் இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப மோசமான கண். அது அந்த கண்ணு பார்த்தாலே அது பச்சை மரமாக இருந்தாலும் எரிஞ்சு போயிடும். அது எவ்வளவு பெரிய செழிப்பாக இருந்தாலும் எரிஞ்சு போயிடும். எவ்வளவு நகை போட்டு இருந்தாலும் அது எரிஞ்சு போயிடும். நகை எப்படி அது எரிஞ்சு போகும்? ஒரு வருஷத்துல ஈடு வச்சு வித்து தின்னுபிட்டு ஒண்ணும் இல்லாம போயிடுவான். அப்படித்தான் எரிஞ்சு போறது. வேற எப்படி எரிஞ்சு போறது? பார்த்த உடனே பச்சை மரம் பத்திக்கிற மாதிரி இது எரிஞ்சு இருப்பான். போட்டிருக்கும் போது நெருப்பு பிடிச்சி எரியுமா? அப்படி இல்ல, ஒரே வருஷத்துல எல்லாம் முடிஞ்சு போயிடும். கடனை உடனே வாங்கி அங்கிட்டு இங்கிட்டுமா ஏதோ ஒரு கஷ்டத்தை வந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? அல் ஐன் ஹக்குன், கண் திருஷ்டி என்பது சத்தியம், பொறாமை பார்வை என்பது சத்தியமானது. ஒரு மோசமான பார்வை அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை முடக்கி போடக்கூடியது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. வலவ் கான ஷைஉன் சாபிகுன் கத்ர அல் சாபிகுல் கத்ர சபகத்துஹு அல் ஐன். அடே, அதாவது கலாக்கதிரை முந்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமேயானால், கலாக்கதிரை அவன் அல்லாஹ்வுடைய தக்தீரை முந்தக்கூடியது, தக்தீரையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு ஒரு ஆபத்தை உண்டு பண்ணக்கூடியது ஒன்று இருக்குமேயானால், சபகத்துஹு அல் ஐன், கண் திருஷ்டி என்பது முந்திவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண் திருஷ்டி என்பது முந்திவிடும். அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை எதுவும் முந்த முடியாது. அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை மாற்றி அமைக்க முடியும். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை ஒரு மனிதனுக்கு இறக்க போகிறான் என்று சொன்னால் அவன் கேட்கக்கூடிய துஆ அல்லது அவன் செய்யக்கூடிய தர்மம், இந்த ரெண்டையும் கலாக்கதிரை மாற்றிவிடும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒருத்தனுக்கு தீமையே வரக்கூடாது என்பதுதான் கதிரு, கலாக்கதிர். அதான் இவனுக்கு தீமை வரக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய கலாக்கதிர். ஆனால் அந்த கலாக்கதிரையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு தீமை வருது என்று சொன்னால் அது கண் திருஷ்டி, பொறாமை கண்ணை கொண்டுதான் அது ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தாய்மார்களை யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அந்த கண் திருஷ்டி, பொறாமை பார்வை. ஒரு பார்வை, கெட்ட பார்வைங்க. அந்த கெட்ட பார்வை எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாகுது தெரியுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதாவது மரணத்தை கூட கொண்டு வந்து சேர்த்து விடும். ஒரு மனிதனுக்கு மரணத்தை கூட ஏற்படுத்தி விடும். ஒரு ஒட்டகத்தை சட்டையில் கொண்டு வந்து விடும் என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொல்லுங்க, நகை போட்டுதான் எரிஞ்சு போகுமா? இல்ல ஒரு வருஷத்துல எரிஞ்சு போகத்தானே செய்யும். அந்த பார்வை, கெட்ட பார்வை தேவையில்லை தாய்மார்களே. நமக்கு எதுக்கு அந்த பார்வை? அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தது, அது அனுபவிச்சுட்டு போகட்டும், நல்லா இருக்கட்டுமே. நமக்கு என்ன வந்துட போகுது? அக்கா தங்கச்சி பொறாமை எங்க ஏற்படும் தெரியுமா? பொறாமை எங்க ஏற்படும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்முடைய சகோதரத்துல தான் ஏற்படும் தெரியுமா? நம்ம அக்கா தங்கச்சிட்டு தான் ஏற்படும் தெரியுமா? அல்லாஹ்வே சொல்றான் இத. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஸ்டார்டிங் அந்த சம்பவத்தை நீங்க படிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு தமிழாக்கத்தை இருந்து உங்களுடைய வீட்டுல இருந்து நீங்க படிச்சு பாருங்க. அது விளங்க, சில பேர் முழுமையாக விளங்காது. படிச்சு பாருங்க, சிலது புரியும், கண்டிப்பா புரியும். அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 7 வயசுல ஒரு கனவு கண்டு காணுவாங்க. 11 நட்சத்திரங்களும் ஒரு சந்திரனும் ஒரு சூரியனும், 10 நட்சத்திரங்களும் ஒரு சந்திரனும் சூரியனும் எனக்கு சஜ்தா செய்வதை போன்று அவங்க கனவு பண்ணுவாங்க. இந்த கனவு வந்து வாப்பாட்ட போய் சொல்லுவாங்க. வாப்பாட்ட சொன்ன உடனே வாப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அட, இது நல்ல கனவுப்பா, அப்படி இப்படிலாம் சொல்லல. முதல்ல சொல்லுவாங்க, உன்னுடைய சகோதரரிடத்துல இதை போய் சொல்லாதே அப்படிம்பாங்க. ஏனென்றால் ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து விடுவான். அதாவது அவர்கள் மூலமாக ஷைத்தான் உனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு போய்விடும். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது? அல்லாஹ் சொல்றான், பொறாமை வந்து அடுத்தவன் படுற போது பொறாமை இல்லை. இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 100 பவுன் நகையை போட்டுட்டு வெளியில போறோம்னு வைக்கல, பஸ்ல போறோம்னு வைக்கல, பஸ்ல போறவன் பார்ப்பான், பெரிய பணக்காரன் போல் இருக்கு, ஏன்னா 100 பவுன் போட்டுட்டு வராப்பா அந்த பொம்பளை அப்படின்னு சாதாரணமா கடந்து விட்டு போயிடுவான். இதே உங்களை அக்கா தங்கச்சி மத்தியில போங்கல, இவளுக்கு எப்படி 100 பவுனு எப்படி வந்துச்சு, இவளு நம்மள மாதிரி தானே இருந்தா, இவன் ஒரு வருஷத்துல எரிஞ்சு போயிருமா மாட்டாதா? தாய்மார்கள
அந்த பார்வையிலேயே அவ்வளவு பெரிய தீமை இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கலா கதரையே மாத்திரும். அப்படியே இவனுக்கு இங்கே தீமை ஏற்படக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய கதரு. ஆனால் இந்த கெட்ட பார்வை தீமையை கொண்டு வந்துவிடும், கலா கதரையே முந்திவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்கன்னா, முதல் அந்த பொறாமை என்பது எங்கே இருந்து உருவாகிறது என்று சொன்னால் தன்னுடைய சகோதர சகோதரின் மூலமாக தான் ஃபர்ஸ்ட் உண்டா. சொந்த பந்தம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம். பொறாமையா நம்ம எப்படி இருக்கணும் தாய்மார்கள், அதை விட்டு நம்ம எவ்வளவு தூரமாக விலகி போய் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்றாங்க, அல் ஹைனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது அது மிக கொடுமையானது. வலவ் கான ஷைஉன் சாபிகுல் கதர சபகத்துஹு அல் ஐன், கதா கதரையே முந்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமையானால் அது கண் திருஷ்டி, கெட்ட பார்வை, பொறாமை பார்வை முந்திவிடும் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ், அழகான ஹதீஸ் சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? இய்யாக்கும், நான் உங்களை எச்சரிக்கிறேன், உங்களை நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். அல் ஹஸத, பொறாமைப்படுவதை விட்டும் நான் உங்களை புறம் பேசுவது, பொறாமைப்படுவது, இதை விட்டும் நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபஇன்னல் ஹஸத யஅகுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாரு அல் ஹதப, பொறாமைப்படுவது நன்மையை அது இல்லாமல் ஆக்கிவிடும். எப்படி நெருப்பு விறகை திங்குகிறதோ அதுபோல நன்மையை பொறாமை அது அழித்து விடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நெருப்பு எப்படி விறகை நெருப்பு எப்படி திங்கிதோ அது மாதிரி நன்மையை பொறாமை அழித்து விடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொறாமை தானங்க எல்லாத்துக்குமே காரணம். எங்க முதல் கொலை எதனால ஏற்பட்டுச்சுங்க உலகத்துல? முதல் கொலை எதனால ஏற்பட்டுச்சு? ஹாபில் காபில் ரெண்டு பேர், அவங்களுடைய அந்த கொலை எதனால் ஏற்பட்டது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒரு சூழல்ல ஆம்பளை பிள்ளை ஒண்ணும் பொம்பளை பொண்ணும் பெக்க வைப்பான்ல, பெத்தெடுப்பாங்க. இன்றைய காலத்துல மாதிரி இல்ல, அவங்க அல்லாஹ்வுடைய நியதி அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு சூழல்ல ஆண் புள்ள ஒண்ணும் பொம்பளை புள்ள ஒண்ணும் பெத்தெடுப்பாங்க. அன்றைய காலத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எப்படி நிக்காஹ் செய்யற பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா, ரெண்டாவது பிறந்த ஆணுக்கும் முதல் பிறந்த பெண்ணுக்கும் நிக்காஹ் செய்து வைப்பாங்க, முதல் பிறந்த ஆணுக்கும் இரண்டாவது பிறந்த பெண்ணுக்கும் நிக்காஹ் செய்து வைப்பாங்க. இந்த காபில் கூட பிறந்த பெண்ணு ரொம்ப அழகான பெண்மணி, ஹாபில் கூட பிறந்த பெண்மணி கொஞ்சம் அவளை விட அழகு கம்மி. ஆனா ஷரியத்து சட்டப்படம் ஹாபிலுடைய தங்கச்சியை காபிலுக்கு முடிக்கணும், காபிலுடைய தங்கச்சி ஹாபிலுக்கு முடிக்கணும். இப்ப காபில் என்ன சொல்றான், இல்ல என் தங்கச்சி ரொம்ப அழகா இருக்கா, நான் தான் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பேன். வாப்பா சொல்றாங்க, இல்லப்பா ஷரியத் அப்படி இல்லை, உடன் பிறந்தவர்களை திருமணம் முடிக்க முடியாது, இப்படித்தான்ப்பா திருமணம் முடிக்கணும். இல்ல முடியாது, நான் தான் திருமணம் முடிப்பேன். பயங்கரமான போர்க்களம், அங்க பிரச்சனை நடக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜிக்கு போயிடுறாங்க, மக்காவுக்கு போயிடுறாங்க. மக்கா இது எங்க, ராமேஸ்வரத்து இந்த இடத்துல அப்போல ராமேஸ்வரமும் கொழும்பும் ஒன்னா தான் இருந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு வெள்ள பிரளயம் வந்துச்சு பத்தி உலகமே அடிச்சா பாத்தீங்களா, அப்பதான் இந்த கடல்ல நம்ம ஊர் கடல்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இலங்கையும் தமிழ்நாடும் ஒன்னா தான் இருந்தது. அப்ப இந்த இடத்துலதான் இந்த பிரச்சனை நடக்குது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போன உடனே ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை ஏற்படுகிறது. அப்ப சொல்றாங்க, இந்த ஹாபில் சொல்றாரு, நிரபராதி சொல்றாரு, இன்னமா தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நேர்ச்சை பொருளை வைப்போம், மலையில கொண்டு போய் வைப்போம். அந்த நேர்ச்சை பொருளை ஒரு நெருப்பு மாதிரி அப்படியே கருகிட்டு போயிடும். எந்த நேர்ச்சை பொருளை நெருப்பு மாதிரி வானத்திலிருந்து ஒரு நெருப்பு மாதிரி அப்படி கருகிட்டு போகுதோ அவங்களுடைய குர்பானி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாருடைய குர்பானியை நெருப்பு இருக்கலையோ அவங்களுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஷரியத்து சட்டம் இருந்தது. அதே மாதிரி ஹாபிலும் என்ன செய்யறாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் வைக்கிறாரு, ஹாபிலும் ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு போய் வைக்கிறாரு. இந்த ஹாபிலுடைய ஆட்டை அல்லாஹ் தஆலா ஒரு நெருப்பு மாதிரி ஒண்ணு அனுப்பி அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டான். இப்ப ஹாபில் சொல்றாரு, இல்ல பத்தியா அல்லாஹ்வே சொல்லிட்டான், பத்தியா எனக்கு தான் அந்த பொண்ணு, நான் தான் நேர்மையா இருக்கிறேன், நீ விட்டு கொடு சொல்லும் போது அப்ப
அப்ப அவர் சொல்றாரு, முடியாது, நான் தான் திருமணம் முடிப்பேன். பொறாம அங்க ஸ்டார்ட் ஆயிருச்சா இல்லையா? இவருடைய கட்டத்துல என்ன செய்யறாருன்னா, தம்பியை கொலை செய்யறதுக்கு தயாராகிறாரு. கடைசியில ஒரு கத்தி மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்து கொலை செஞ்சிடுறாரு. கொலை செஞ்சு தம்பி இறந்துடுறாரு, ஹாபில் இறந்துடுறாரு. இப்ப அடக்கம் செய்வதற்கு முடியல. எப்படி இந்த பாடி என்ன செய்யறது? வாப்பா வர்றதுக்குள்ள இந்த பாடி ஏதாச்சும் செய்யணுமே இல்லையா? என்ன செய்யறது? ஒண்ணுமே புரியல. அல்லாஹ் தஆலா அப்பொழுதுதான் ஒரு 2 காகத்தை அனுப்பினான். 2 காகம் சண்டை போட்டு கொண்டு ஒன்னை கொன்று விட்டது. இந்த செத்து போன அந்த காகத்தை அந்த வென்ற அந்த உசுரோடு இருக்கக்கூடிய காகம் என்ன செஞ்சுனா, அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் பள்ளத்தை தோண்டி, அது உள்ள நல்ல சொண்டுகளால் அப்படியே பள்ளத்தை தோண்டி 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 இந்த செத்து போன காகத்தை உள்ள வச்சு அப்படியே மண்ணை மூடி வச்சுட்டு அது பாட்டு பறந்து போச்சு. இப்பொழுதுதான் காபிலுக்கு யோசனை வருது, ஆஹா, நம்ம எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம், நாம் எவ்வளவு பெரிய பொறாமையின் காரணமாக எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று சொல்லி, நம்முடைய தம்பியை கொலை செய்து விட்டோமே என்ற ஒரு பெண்ணுக்காக ஒரு தம்பியே நம்ம கொலை செய்து விட்டோமே என்று சொல்லி, கடைசியில் அவரு தன்னுடைய அந்த குழியை தோண்டி தன்னுடைய தம்பி அடக்கம் செய்து விட்டு வாப்பா வந்த பிறகு விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு பிரயோஜனம்? அதுக்கப்புறம் தண்டனை நடந்தது, அது வேறு விஷயம். இப்ப பொறாமையின் காரணம் எவ்வளவு பெரிய தன்னுடைய சகோதரனுடைய உயிரையே அங்க மாய்த்து கொள்ள சொல்லுதா இல்லையா? இன்னைக்கு பொறாமையின் காரணத்தானே தங்கச்சிக்கு அக்கா செய்வினை வைக்கிறா, அக்கா தங்கச்சிக்கு செய்வினை வைக்கிறா, என்னென்ன நடக்குது தெரியுமா? எவ்வளவு பொறாமைகள், எவ்வளவு பொறாமைகள். நான் ஈரோட்ல ஓதிக்கிட்டு இருந்தேன் கடைசி வருஷம். அப்ப பயானுக்கு, வெள்ளிக்கிழமை பயானுக்கு பக்கத்து கிராமங்கள்ல இந்த 7வது இந்த பட்டவாங்க பிள்ளைங்களை அனுப்பி வைப்பாங்க. அப்போ நான் ஒரு இடத்துக்கு ஊருக்கு போனேன். அப்போ அந்த ஊர்ல போய் அந்த ஊர்ல அது ஒரு ஏரியா, ஆமா, அதெல்லாம் மட்டும் நம்ம ஊர், நம்ம தெரு வந்து எப்படி ஒரு ஏரியா, அது மாதிரி ஒரு ஏரியா. அப்போ அந்த வாரம் அந்த வீட்டுல ஒரு வீட்டுல சாப்பாடு, அந்த வீட்டுல 2 வயசானவங்க தான் இருப்பாங்க. ஒரு 50 வயசு தக்க மகனுக்கு 50 வயசு இருக்கும், அதுக்கு மேல 60-65 வயசுக்கு 2 வயசான அம்மா இருப்பாங்க. இவங்க 2 பேர் யாருன்னா அக்கா தங்கச்சி. இவங்க சொன்னாங்க, எங்க 2 பேருக்குமே கணவர் இல்லை. சரி, ஏங்க கணவர் இல்லை? ஒரு வருஷத்துல ஒரு பிள்ளைய பெத்தெடுத்தது, அதோட கணவர் இறந்து போயிட்டாரு. எப்படிங்க இறந்து போனாரு அப்படின்னா, அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை கொலை செஞ்சுட்டான். சரி, உங்க புருஷன் எப்படி 30 நாள்ல என் புருஷன் இறந்து போயிட்டாரு. எப்படி இறந்து போனாரு? நாத்து நாடு குடும்பம் தாங்க முடியாம சோத்துல விஷத்தை குடிச்சு எண்ணெய பழிவாங்கன்ட்டு என் புருஷனை கொண்டுட்டாங்க. எப்படி பத்தியலா? நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னால, 25 வருஷத்துக்கு முன்னால உள்ள விஷயத்த சொல்றேன். ஆனா அது நடந்த, அது எப்போ? அவங்க சின்ன வயசு, அவங்க வாலிப வயசு, அவங்க 15 வயசுல அந்த காலத்தை கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. 65 வயசுல சொல்றாங்க. அப்ப 70-80 வருஷத்துக்குள்ள விஷயத்த நான் சொல்றேன். அப்பவே பொறாமைகள் எப்படி இருந்தது? என்னைய பழி வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி நாத்தனா என் மாப்பிள்ளைக்கு சோத்துல விஷத்தை வச்சு கலந்து கொடுத்துருச்சு, புருஷன் இறந்து போயிட்டாருன்னா பொறாமையுடைய விபரீதம் எப்படி இருக்குது தாய்மார்களே? பொறாமைப்படலாமா? அது எவ்வளவு பெரிய தண்டனை அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அல் முஃப்லிஸ் அப்படின்னா தெரியுமா? அல் முஃப்லிஸ்னா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. யார சொல்லலாம்? முஃப்லிஸ்னா யாரு? அனாதை. அனாதைன்னா யாரு? யார்கிட்ட காசு பணம் இல்லையோ, ஏன்னா வறுமையில இருக்கக்கூடியவன். முஃப்லிஸ்னா ஏழை. முஃப்லிஸ்னா ஏழை. இந்த ஏழை யாருன்னு சொன்னா, யார்கிட்ட பணம் காசு இல்லையோ, யார்கிட்ட சொத்து பத்துகள் இருக்கோ, இவன் தான் ஏழை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, அவன் இல்ல. நாளை மறுமை நாளில் ஒருத்தன் வருவான், எல்லாம் அவனுக்கு தகுதியாக இருக்கும். சொர்க்கம் செல்வதற்கு எந்த குறைபாடும் இருக்காது, எல்லா தகுதியும் அவன்கிட்ட இருக்கும். சொர்க்கத்திற்கு செல்லலாம், அல்லாஹ் அந்த பட்டோலை எடுத்து பார்ப்பான். சொர்க்கத்திற்கு போவதற்கு எந்த தடையும் இருக்காது. அவன் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்துல சில மனிதர்கள் வருவார்கள், யா அல்லாஹ், இவன் இந்த நேரத்தில் என்னை மீது பொறாமைப்பட்டு என்னை அடித்தான் யா அல்லாஹ், இந்த நேரத்தில் என்னை திட்டினான் யா அல்லாஹ், இந்த நேரத்தில் எனக்கு அநியாயம் செய்தான் யா அல்லாஹ் என்று ஒவ்வொருவர்களாக ஒன்றன் பின் ஒன்றாக அவனுக்கு மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ இந்த குற்றத்தையும் ஒத்துக்கிறியாப்பா? ஆமா. இவனுடைய நன்மைகளை எடுத்து அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படும். கடைசியில இவனுடைய நன்மைகள் எல்லாம் முடிந்து போயிடும், ஆனால் குறை சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீங்க குறை சொல்றீங்க, அவருக்கு நன்மைகள் எதுவுமே இல்லையே என்று சொல்லும்போது அந்த குறை சொன்ன அந்த மனிதர் சொல்லுவா, யா அல்லாஹ்,
எனக்கு அதிகமான தீமைகள் இருக்கிறது, அந்த தீமையிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுவேன் அப்படின்னு சொல்லுவான். கடைசியில் அல்லாஹ் தஆலா அது அவனுடைய தீமை எடுத்து இவன்கிட்ட கொடுப்பான். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சொர்க்கத்துவாதியாக வந்தவன் இன்னைக்கு நரகத்திற்கு முகம் குப்புற இழுத்து வீசப்படுவான். இவனுக்கு பெயர் தான் முஃப்லிஸ் என்று சொல்வார்கள். இந்த முஃப்லிஸ் எங்கே ஏற்பட்டது என்று சொன்னால் பொறாமையின் காரணமாக. பொறாமையின் காரணமாக நாம் ஏதாவது மனிதர்களுக்கு நாம் அநியாயம் செய்கிறோம், அடிக்கிறோம், திட்டுகிறோம், ஏதாவது ஏசி பேசுகிறோம். நம் பொறாமையின் காரணமாக உங்களை பாரு, எங்கிருந்து வந்துச்சு அவங்களுக்கு காசு பணம். அதை சொல்ல போகும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஏன் வந்தா என்ன, இன்னைக்கு வந்தா தான் என்ன, நாளைக்கு வந்தா தான் என்ன, நேத்து வந்தா தான் என்ன. நாங்கெல்லாம் பரம்பரை தெரியுமா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல 100 பவுனை போட்டுக்கிட்டு இருந்தவர் தெரியுமா? தாய்மார்களே, நான் யாரையும் இந்த தெருவுல சொல்லல, அது வேற நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நான் யாரையும் சொல்லவுல கிடையாது. இந்த தெருவுல எல்லாம் நல்லவங்க, எல்லாம் நல்லவர்களாக ஆக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். என்ன ஒரு நடைமுறையை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஏன்னா சில ஊர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. ஊர்ல யாரு தெரியுமா? எனக்கு நான் தெரிஞ்சு எங்கள்கிட்டயே கஞ்சி வாங்கி குடிச்சவோதானே, எங்கள்கிட்டயே கஞ்சி வாங்கி குடிச்சவோதானே. உங்களுக்கு என்ன இன்னைக்கு வாயை பத்தியா, வாயை பத்தியா, என்ன வாயி துமுறு எவ்வளவு பத்தியா. நாங்கெல்லாம் அந்த காலத்துல பவுன் 50 பவுன் 60 பவுன் 100 பவுன் அசால்ட்டா போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இருக்கட்டுமே, நீங்க ஒரு காலத்துல போட்டீங்க, உங்க ஒரு காலத்துல போடட்டுமே. அல்லாஹ் தஆலா அப்படித்தானே வச்சிருக்கிறான். யாரையுமே ஒரே மாதிரியாக 100 வருஷத்துக்கு வச்சதாக இல்லை என்று சொல்றாங்க. 100 வருஷத்துக்கு ஒருத்தர் நிரந்தரமா மகிழ்ச்சியில இருந்ததும் இல்லை, 100 வருஷத்துக்கு ஒருத்தர் நிரந்தரமாக சோகத்தில் இருந்ததும் இல்லை. மாறி மாறிதான் வந்துகிட்டே இருக்கும். ஏன் இருக்கட்டுமே, நல்லா இருக்கட்டுமே, நல்லா வாழட்டுமே. 50 பவுன் போடட்டும், 100 பவுன் போடட்டும். அந்த காலம் அப்ப கஷ்டப்பட்டவங்க இப்ப நல்லா இருக்கட்டும். இதுல என்ன இருக்குது? அந்த ஒரு மாதிரியான பேச்சு, அந்த பேச்சுக்கு அகராதியில வார்த்தையே இல்லை தெரியுமா? என்ன வேண்டாலும் எழுதலாம். அந்த பேச்சுக்கு, அந்த பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு எவ்வளவு கருத்து, பக்கம் பக்கமா கருத்து எழுதலாம். இப்படி 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 பக்க பக்கமாக எழுதலாம் தெரியுமா? ஏன் அந்த பொறாமை வார்த்தைகள் தேவையில்லையே நமக்கு? நல்லா இருந்துட்டு போகட்டும், வாழ்த்தலாமே. அப்படியே வாழ்த்தாவிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு மாஷாஅல்லாஹ்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அல்லாஹ் கொடுத்துருங்க, அவன் தலையெழுத்து. எப்படி வேணாலும் சம்பாதிக்கட்டும், வட்டியில சம்பாதிக்கிறான், குட்டியில எப்படி வேணாலும் சம்பாதிக்கட்டும், நம்மளுக்கு அது தேவையில்லை. வட்டி வாங்குவது நாம் அவர்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய, அடுத்தவர்கள் வட்டியில ஊறினால் நமக்கு அல்லாஹும் அவர்களுக்கு தண்டனை கொடுத்துரும். அது வேறு விஷயம். அல்லாஹ் பார்த்துக் கொள்ளட்டும், அது வேறு விஷயம். ஆனால் நாம் யாரை பற்றியும் பொறாமைப்படுவதற்கு எந்த தகுதியும் நம்மளுக்கு இல்லை, எந்த தகுதியும் நமக்கு இல்லை. நம்ம ஏன் பொறாமைப்படணும்? நம்ம பொறாமைப்பட்டு ஏன் நம்முடைய நன்மை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? தேவையில்லையே. வட்டி குட்டி போட்டுச்சு, அப்படியா இப்படியா சொல்லிட்டு போகட்டுமே. அவன் எப்படி வட்டியில வாங்குறான், வேற எதுல வாங்குறான், அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து போறான் பலாய் முசீபத்தை, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நாம் ஏன் அவர்களை பற்றி பேச வேண்டும்? நம்முடைய நன்மைகளை ஏன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொறாமை உங்களுடைய நன்மைகளை எரித்துவிடும். எப்படி, அதாவது விறகை நெருப்பு எப்படி திங்குகிறதோ அது மாதிரி பொறாமை நன்மையை தின்றுவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையான தாய்மார்களே, பொறாமை விட்டு நான் பாதுகாப்பாக இருக்கணும். அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வி. வாழ்க்கையில நம்முடைய வளர்ச்சியை இல்லாம ஆக்கிடுங்க. நம்ம மட்டும் பொறாமப்பட்டோம்னா நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய இன்பம், நம்முடைய அனைத்தையும் இல்லாமல் ஆக்கிவிடும், அனைத்தையும் இல்லாமல் ஆக்கிவிடும். அதனால பொறாமை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதினா யா ரசூலல்லாஹ். خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكين يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه
وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم وأنت خير الوارثين. யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், யா அல்லாஹ் அனைத்து இந்த உலக முஸ்லிம்கள், இங்கு கூடியிருக்கக்கூடியவர்கள், இந்த வீட்டிற்கு சொந்தக்காரர்கள், இந்த வீட்டில் யாரெல்லாம் தங்கி இருக்கிறார்களோ, இந்த பயான் நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அனைவருடைய அவர்களுடைய சந்ததிகள் யாரெல்லாம் வராமல் வீட்டுகளில் தங்கி இருக்கிறார்களோ அனைவருக்கும் யா அல்லாஹ் நம்முடைய பாவத்தை, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை நீ புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பொறாமை கண் கொண்டு நாங்கள் எதையும் பார்த்து விடாமல் எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் கண் திருஷ்டி ஏற்பது விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் எங்களை நீ பொறாமை கண் கொண்டு பார்த்து விடாதே. யா அல்லாஹ் எங்களை யாரும் பொறாமை கண் கொண்டு பார்த்து விடாமல் பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் யாருடைய கெட்ட பார்வையும் எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாமல் நீ பாதுகாத்துக் கொள். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களால் அடிக்கடி யா அல்லாஹ் பாதுகாப்பு தேட முடியவில்லை. ரப்பே யா அல்லாஹ் எங்களுடைய பாதுகாப்பை நீ தந்தருபுரி. யா அல்லாஹ் அடுத்தவர்களுடைய பொறாமை பார்வையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் கண் திருஷ்டி விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நீ பாதுகாத்துக் கொள். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களை வாழ்த்தக்கூடியவர்களோடு எங்களை சேர்த்து யா அல்லாஹ் எங்களை பொறாமைப்படுவதை விட்டும் நீ பாதுகாத்துக் கொள். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நல்ல அறிவு கண்களை கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நல்ல விழிப்புணர்வை நீ கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நல்ல பக்குவத்தையும் ஒழுக்கத்தையும் நீ கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எல்லா மக்களும் அவரவர்கள தேவைகளை அவரவர்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் நீ கொடுத்தருள் புரிவாயாக. யாருடைய விஷயத்தில் மூக்கை நுழைப்பதை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் பொறாமை கண்களை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் புறம் பேசுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் தீமையின் பக்கம் நாங்கள் போய்விடாமல் எங்களை நீ பாதுகாத்துக் கொள். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் தீமையின் பக்கம் போய்விடக் கூடாது நாயனே. யா அல்லாஹ் ஷைத்தான்களுடைய தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த துஆவிற்கு பிறகுதான் மிகப்பெரிய செலிசலிப்பை இந்த உலகத்தில் கண்டார்கள். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த செலிசலிப்பை நீ தந்தருள் புரிவாயாக. இந்த துஆவிற்கு பிறகுதான் அவர்கள் மக்கள் பெருக்கமே ஏற்பட்டது. ரப்பே ரஹ்மானே இதன் மூலமாக எத்தனை பேர்கள் யா அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பார்கள், ஆண் குழந்தைகள் இல்லாமல் இருப்பார்கள், பெண் குழந்தைகள் இல்லாமல் இருப்பார்கள், அல்லது இரண்டுமே இல்லாமல் இருப்பார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி இந்த துஆவின் காரணமாகத்தான் இந்த குழந்தை செல்வத்தை இந்த உலகத்தில் மனிதர்கள் பிறக்கும் கூடிய அந்த ஆற்றலை நீ கொடுத்தாயோ, அது மாதிரி யா அல்லாஹ் இதை ஓதக்கூடிய இந்த தம்பதிகளுக்கு யா அல்லாஹ் நீ குழந்தை பாக்கியத்தை நீ கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீ குழந்தை பாக்கியத்தை கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் குழந்தை உண்டாகி இருக்கக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் ஆரோக்கியமாக குழந்தைக்கு வளர்ந்து நல்ல முறையிலே யா அல்லாஹ் அவர்கள் பெற்றெடுப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ஆரோக்கியமாக பெற்றெடுக்குவதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. தாய்க்கும் யா அல்லாஹ் குழந்தைக்கும் யா அல்லாஹ் எந்த ஆபத்துகள் வந்து விடாமல் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடு ரப்பே, நீண்ட ஆயுளை கொடு ரப்பே. யாருக்கும் யா அல்லாஹ் சிறு வயதிலே மௌத்தை தந்து விடாது. ரப்பே ரஹ்மானே யாரெல்லாம் ஆண் குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அனைவருக்கும் யா அல்லாஹ் ஆண் குழந்தையை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நீண்ட காலத்திற்கு பிறகு யாரெல்லாம் குழந்தை உண்டாகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை, அந்த குழந்தைகளை யா அல்லாஹ் சிறப்பான குழந்தைகளாக, ஆரோக்கியமுள்ள குழந்தைகளாக பெற்றெடுக்க செய்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் அந்த பிரசவத்திற்கு யா அல்லாஹ் துஆ செய்ய சொன்னார்களோ அனைவருக்கும் யா அல்லாஹ் சுகப்பிரசவமாக யா அல்லாஹ் சந்தோஷமாக கண்ணியமாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இங்க கூடி இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீ பரக்கத் செய். யா அல்லாஹ் நன்மையை செய்ய அல்லாஹ், இந்த தெருவாசிகளுக்கு நன்மையை செய்ய அல்லாஹ். இந்த தெருவாசிகள் திருந்த வேண்டும் ரப்பே, இந்த ஊர்வாசிகள் திருந்த வேண்டும் ரப்பே. எல்லா ஊர்வாசிகள் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற வேண்டும் ரப்பே. எல்லா பாவத்தை விட்டும் நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே. பாவம் செய்யும் செயலை விட்டும் நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே. யா அல்லாஹ் இத்தனை இளைஞர்கள் யா அல்லாஹ் மது அருந்துகிறார்கள், அதை விட்டும் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. எத்தனை இளைஞர்கள் தவறான வழிகளில் செய்கிறார்கள், அதை விட்டும் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே எங்களை நீ மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக்கி தருவாயாக.
அல்லா உயர்ந்த இடத்தை நாங்கள் வாழ வேண்டும் ரப்பே, எங்களை உயர்ந்த இடத்தில் நீ வாழச் செய்வாயாக. அல்லா எங்களுக்கு பொறாமை கண்களிலிருந்து நீ பாதுகாத்துக் கொள்வாயாக, பொறாமையுடைய தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. அல்லா பொறாமை எங்கள் மீது யாரும் படுவது விட்டு நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. நாங்கள் வழியிலே செல்லும் பொழுது முன்னும் பின்னும் மேலும் கீழும் வலப்புறத்தும் இடப்புறத்திலும் எல்லா வானுக்கு மேலிருந்து பூமி கீழிருந்தும் அனைத்து திசையிலிருந்தும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்தால் புரிவாயாக. யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீமைகளை விட்டும் கண் திருஷ்டியை விட்டும் அனைத்து விதமான நோய்களிலிருந்தும் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பாதுகாப்பை நீ தந்தல் புரிவாயாக, பாதுகாப்பை நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் முசீபத்துகளை நீக்கி அருள் புரிவாயாக, சோதனைகளை நீக்கி அருள் புரிவாயாக. ரப்பி ரஹ்மான் இந்த குடும்பத்தின் சோதனை விட்டு நீ பாதுகாத்தால் புரிவாயாக. யா அல்லாஹ் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்திலையும் சோதனை விட்டும் நீ பாதுகாத்தால் புரிவாயாக. யா அல்லாஹ் முசீபத்துகளை நீக்கி அருள் புரிவாயாக. சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்தால் புரிவாயாக. யா அல்லாஹ் அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகள் கிடைப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் அவருடைய ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நல்ல ஜோடிகள் கிடைக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மான் எங்களை நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மான் எங்களை நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வெளிநாடு வாழக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் அனைவரும் நல்லவர்களாக இருப்ப தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அனைவருக்கும் நீண்ட ஆயுளின் நோயற்ற வாழ்க்கையின் குறையற்ற செல்வத்தை கொடு யா அல்லாஹ். வலா முசீபத்துக்களை சோதனைகளை நீக்கு யா அல்லாஹ். அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் யா அல்லாஹ் நல்லவர்களாக இருப்பதற்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே வீண் விரயம் செய்வது விட்டும் எங்களையும் அவர்களை நீ பாதுகாத்துக் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் வீண் விரயத்தை விட்டும் பாதுகாத்துக் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب ارحمنا كما ربياني صغيرا. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واصلح لنا ما مضى يا واسع الكرم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك.